ஸ்ரீ முருகப்பா பஞ்சலோக சிற்ப கலைக்கூடம் எங்களிடம் ஆலயங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பஞ்சலோக சிலைகளும் குறிப்பிட்ட நேரத்தில் ஆர்டரின் பேரில் மலிவான விலையில் செய்து தரப்படும். கான்டாக்ட் 8973961010. நேஷனல் மீடியாவில் ஒரு செய்தி மட்டும் பரபரப்பாக ஓடுது. எல்லா நேஷ்னல் மீடியாவிலையும் எல்லா வட மாநிலங்கள்லேயும் பரபரப்பாக பேசப்படுற ஒரு வழக்கு, ஒரு நபர், ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம்னு வச்சுப்போமே. ஆனால் அதை பற்றி தமிழ்நாட்டில் எந்த ஒரு மீடியாவுமே வாயவே திறக்கல. எப்படி திறப்பாங்க? சாபர் சாதிக்கை பற்றியும் முக்கியமாக அதில் அந்த பணத்தை யாருக்கு கொடுத்தாரு, என்ன விவகாரம், சாபர் சாதிக் சொன்ன விஷயம் என்ன, ஈடிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற விவகாரம் தான். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் யாராவது பேசுவாங்களான்னா, தம்பி எப்படிப்பா பேசுவாங்க, என்னப்பா இது பைத்தியகாரத்தனமாக பேசிகிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போது சாபர் சாதிக்கினுடைய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் மூடி மறைக்கப்பட்டு இருக்கு இந்த மீடியாக்களால் அப்படின்றதாங்க செய்தியின் மையக்கரு. என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது, சாபர் சாதிக் அவர்கள் வாயை திறந்திருக்காரு. ஸோ வாயை திறந்த உடனே சில முக்கியமான நபர்களுடைய பெயரும் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ சாபர் சாதிக் வந்து எவ்வளோ கடத்தினாங்க, அதன் மூலம் எவ்வளோ சம்பாதிச்சாங்க அப்படின்றது வழக்கு. ஆனால் அந்த பணத்தை யார் யாருக்கு கொடுத்தாங்க, அந்த பணத்தை வந்து சட்ட விரோதமாக சம்பாதிச்ச பணத்தை, ஸோ இந்த கருப்பு வெள்ளைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக என்னென்ன வேலைகளை பார்த்தாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் தான் இப்போது வெளிவந்திருக்கு. அந்த விவகாரத்தில் பொறுத்தவரையிலும் முதல் குற்றவாளியாக யார் அப்படின்னா நம்ம அண்ணன் அமீர் கொஞ்சம் அமைக்கவாசி இருக்கலாம், சும்மா பயங்கரமாக வாய் விட்டாரு, நான் யோகி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வசமாக வந்து சிக்கியிருக்காப்புல அமீர். என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது, சாபர் சாதிக்கினுடைய மனைவி ஏதோ சம்திங் பேர், பானுவா ஏதோ ஒரு பேர், அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து பல டைமில், ஸோ நிறைய முறை வந்து ஒரே அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடிக்கு மேலே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ அந்த பணம் சாபர் சாதிக்கோட மனைவி அக்கௌண்ட்ல வந்து யாரோட அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம அமீர் அண்ணனுடைய அக்கௌண்ட்டு 1 கோடி ரூபா, அதாவது அந்த அம்மாவோடைய அக்கௌண்ட்லேருந்து 1 கோடி ரூபா போயிருக்கு. வேறு அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ போச்சு, எப்படி போச்சு அப்படின்றது நமக்கு தெரில. ஸோ அமீர் வந்து நான் ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல, ஆதாரத்தோட இப்போது அமீர் சிக்கியிருக்காரு. ஸோ இந்த என்டிகே நாம் தமிழர் கட்சியில் அந்த ஆடியோ லீக் ஆனதில் கூட ரொம்ப ஆதங்கப்பட்டு, நாம் தமிழர் தம்பிகளும் வந்து என்னை திட்டுறாங்க அப்படி இப்படின்னு கதறி இருக்காப்புல. ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து எந்த ஒரு இஸ்லாமிய தலைவர்களோ பணக்காரங்களோ வந்து என்னை தட்டி தூக்கிட்டு மேலே வரல. ஸோ என்னுடைய உழைப்பின் மூலமாக நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் என்னை ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் எங்கேருந்து வந்தனோ அதே இடத்துக்கு கீழே கொண்டு போய் விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருப்பார் சாபர் சாதிக்கே நம்ம அமீர் அண்ணன். ஸோ மேட்ரு என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக சினிமா துறையில் சினிமா தெரிஞ்சவங்க யாராவது இந்த சாபர் சாதிக் கூட இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நோக்கத்திற்காக சாபர் சாதிக்கும் அமீரும் வந்து அந்த கடத்தல் பணத்தை, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணியிருக்காங்க. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னடா அப்படின்னா, திமுகவினுடைய வருங்கால முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம சின்னவர் துணை முதலமைச்சர் அவரும் வந்து சிக்கியிருக்காப்புல. ஸோ அந்த அவருடைய வீட்டுக்கார அம்மா வந்து பேச்சு அடிபட்டது. இது மாதிரி வந்து இவருடைய படத்தில், இந்த மாதிரி பணத்தில் தான் வந்து அந்த அம்மா ஒரு படத்தை எடுத்தாங்க, வெளியிட்டாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ வாயை திறந்து சாபர் சாதிக்கே வந்து இந்த பணம்லாம் யார்கிட்ட கொடுக்கப்பட்டது, யார்கிட்ட வழங்கப்பட்டது அப்படின்னு ஈடி கேட்கும் பொழுது அதற்கு வந்து உதயநிதி பேரும் வந்து அடிபட்டிருப்பதாக ஒரு தகவல். அந்த ஒரு செய்தி தான் வந்து நேஷனல் மீடியாவில் மிக வைரலான ஒரு செய்தியாக பேசப்பட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மூடி அமுக்கப்பட்டு இருக்கு அப்படின்றது ஒரு செய்தி. மார்ச் மாதம் சாபர் சாதிக் கைது செய்யப்பட்டாப்புல. சாபர் சாதிக் வந்து நம்ம மறந்தே போயிடும். ஸோ அதன் பிறகு இப்போ காவலில் எடுத்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் பொழுது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்குங்க. திமுகவுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, பொய் வழக்கு அப்படின்னு லொட்டு லொசுக்குன்னு பேசிட்டு இருந்த இந்த மிக மூத்த தலைவர்கள்லாம் இப்போ மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுப்பாங்க அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து திமுகவிற்கும் இந்த போதைப் பொருளின் கடத்தல் மன்னன் சாபர் சாதிக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்றது சாபர் சாதிக்கினுடைய வாய் மூலமாக, வாக்கு மூலமாக வந்திருக்கு அப்படின்றது தான் செய்தி. இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நம்ம வட சென்னையினுடைய எம்பி தயாநிதி மாறன் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது எப்படா அப்படின்னா 2020 இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அப்போ இருந்த தலைமை செயல் அதிகாரி ஏதோ ஒரு பேர், அவர்கிட்ட போயிட்டு இவங்க ஏதோ மனு கொடுக்கவோ எதுக்கோ போயிருக்காங்க இந்த திமுக
திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் அந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் அப்போ வந்து இவர் எங்களை தலைமைச் செயலாளர் வந்து எங்களுக்கு மதிக்கவே மாட்டேங்கிறாரு, அவர் என்னங்க இப்படி ட்ரீட் பண்ணுறாரு எங்களை, நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா, தாழ்த்தப்பட்ட மக்கள் மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. தாழ்த்தப்பட்ட மக்கள்னா என்ன அவ்வளோ கேவலமையா, அவ்வளோ இழிவாயா அப்படின்ற மாதிரி இன்னமும் அவங்க மண்டையில் அப்படியே தான் இருக்குது. திமுகவுடைய இந்த நோக்கம், சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடெல்லாம் வந்து காத்தேறி போச்சு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. திமுகவே வந்து இது மாதிரி ஒரு வார்த்தையை, திமுகவில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளே இது மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது அப்படின்றது மிக ஒரு வருத்தத்திற்கு ஒரு விஷயமாக இருக்குது. அதன் அடிப்படையில் இப்போ அவர் மீது வந்து மிகப்பெரிய ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் எல்லா பக்கம் இருந்தும் திமுகவுக்கு அடி மேலே அடி விழுந்துட்டு இருக்கு அப்படின்றது தாங்க உண்மையான ஒரு கள நிலவர செய்தியாகவும் இருக்குது. இப்போ பண்ணுறது கிளம்புறது நான் சதீஷ் பா.